ஆயா என்னது ஆயா இது எவ்வளவு போடுறதுக்கு? எது நல்லா இருக்குதோ நீங்களே போடுங்க. உங்க பேர் ஆயா? பேரே வைக்க எத்தனை வருஷமா இது பண்றீங்க? தாத்தா ஒரு 20 வருஷமா செஞ்சிருந்தாரு. நானும் பார்த்தா செல்ல தேங்காய் வியாபாரம் பண்ணின்னு இருந்தேன். சூப்பரா. தாத்தா செத்துட்டாரு, 15 வருஷம் ஆச்சு. அவர் செத்து 15 வருஷமா இதே வந்து இங்கே தாங்கிறேன். வீட்டுல இருக்கவங்களா? வீட்டுல யாரும் கிடையாது. இங்கதான் தாத்தா நானுன்னா தாத்தா போயிட்டு நாங்கிறேன். எனக்கு என்னைக்கு நாள் வரும் அதெல்லாம் எப்படி வரும்? வராது. வரணும் சாமி. என்ன வாட்டி இப்ப உங்களுக்கு போட்டா ஒரு நாளைக்கு என்ன எவ்வளவு வர மிஞ்சி போனா? நல்ல ஞாயிற்றுக்கிழமை ஒரு 200 கிடைக்கும். நீங்க அந்த காசு நீங்களே வச்சுங்க. நீங்களே வச்சுங்க. வச்சுங்க. தெரியும். சந்தோஷமா உங்களுக்கு? வந்து 20 ரூபாய் கூலி பண்ணலான்னு பண்ணேன். நேற்று காசு 100 ரூபாய். இப்போ வந்து உனக்கு 80 ரூபாய் சில்லறை தரலான்னு. சாப்பாடு செலவு வச்சுங்க. போயிட்டா நன்றி. வரேன், பத்திரமா இருங்க. எத்தனையோ பேரை நம்ம கடந்து போவோம், ஆனா சில பேர்கிட்ட உட்காந்து பேசணும் அப்படின்னு தோணும்ல. அந்த மாதிரி ஹேமந்த் குமார் உட்காந்து பேசுற நிறைய பேரு நம்மள ரொம்பவே நெகிழ்ச்சி அடைய செஞ்சிருக்காங்க. இந்த வீடியோ அந்த வகையில வைரலா பரவிட்டு இருக்கு. ஹேமந்த் குமார் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து வீடியோ ஒன்று வெளியாகி இருக்கு. இந்த வீடியோல ஒரு பாட்டியை பாக்குறாங்க. அந்த பாட்டி சாலையோரமா உட்காந்துட்டு இந்த மருதாணி அச்சு இருக்குல்ல அந்த வேலை பண்றாங்க. அவங்க கிட்ட போய் என்ன பாட்டி என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கும் போது அந்த மருதாணி அச்சு விற்கிறது இதெல்லாம் நான் ரொம்ப வருஷமா பண்றேன் அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுடைய கணவர் இறந்ததுக்கு அப்புறமா இவங்க அதை பண்ண ஆரம்பிச்சாங்களாம். 20 வருஷமா ஒரே இடத்துல உட்காந்து அவங்க இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அவர் இருக்க வரைக்கும் அவர் செஞ்சாரு, அதுக்கப்புறம் நான் செய்யறேன், எனக்கு எப்போ காலம் வரும் தெரியல அப்படின்னு அவங்க யதார்த்தமா பேசுறது ஒரு மாதிரி மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு பண்ணிடுச்சுல. அண்ட் இந்த வீடியோ பாக்குற பலருக்குமே இந்த ஆயா பேசுறது ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப அழகா பேசுறாங்க, தன்மையா பேசுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பாட்டியை கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட போய் பேசின ஹேமந்த் குமாருக்கு பலருமே தங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கடைசியா போகும்போது அழகா மருதாணியெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு காசையும் கொடுத்துட்டு வராங்க. எக்ஸ்ட்ரா காசு என்ன பாட்டி வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்கும் போது உன் முகத்தை காட்டு அப்படின்னு அவங்க சொல்றது ரொம்ப யதார்த்தமா இருக்கு. இந்த வீடியோ உங்க மனசை எந்த அளவுக்கு கவர்ந்திருக்கு அப்படின்றத மறக்காம நம்மளோட பிஹைண்ட் கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பல செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க.